லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்ன கேட்டீங்கன்னா, அஸ்தங்கம் கிரகங்கள் அஸ்தங்கம் அடையுதுன்னா எப்படி என்னங்கிறத ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுருப்பாரு. சுக்கிரன் அஸ்தங்கம் அடையுதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருப்பாரு. அஸ்தங்கம் அடைகிறது அப்படின்னா சூரியனுக்கு 13 டிகிரிக்குள்ள அந்த கிரகங்கள் வந்தா அவங்க அஸ்தங்கம் அடைஞ்சிருவாங்க. இதுல வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், இந்த கிரகங்கள்லாம் சந்திரனா இருக்கட்டும், அந்த 13 டிகிரிக்குள்ள வரும்போது அஸ்தங்கம் அடைவாங்க. அப்ப அப்படி அஸ்தங்கம் அடையும் போது அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யுது அப்படிங்கிறத அது எந்தெந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்துதான் நம்ம சொல்ல பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அஸ்தங்கம் அடைகிறதுனா அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சாட்டில் காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இங்க வந்து சூரியன் சுக்கிரன்க, இங்க வந்து சூரியன் சுக்கிரன்க இப்போ போட்டிருக்காங்க. இப்போ வந்து சூரியன் வந்துங்க சுக்கிரனோட 13 டிகிரிக்குள்ள இணைவாருங்க. இப்போ இங்க சூரியன் இருக்காருங்க, சுக்கிரன் இங்க வந்துட்டாரு அப்படின்னா இப்போ இங்க போட்டுக்கலாங்க சூரியன் சுக்கிரன். இங்க வந்து சுக்கிரன் நீசங்க, இது ரெண்டு ஆட்சி வீடுங்க. இப்படி இருக்கும்போது இதுல வந்து ஆட்சி வீடா இருக்கிற சுக்கிரனோட வீட்டுல சூரியன் வரும்போது அந்த கிரகம் 13 டிகிரிக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல நீங்க பார்த்தா தெரியும். டிகிரி கணக்கில் பார்க்கும்போது நவாம்சத்துல இருக்கிறத வச்சு நம்ம கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் பக்கத்துல இருக்கிறாங்களா, 30 டிகிரி இருக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கு, அதுல இவங்க 10 டிகிரி 13 டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா அஸ்தங்கம் அப்படிங்கும். அப்படி அஸ்தங்கம் அடையும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு பொதுவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆனா இந்த இந்த 2 வீடை மட்டும் நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த 2 வீட்லயும் சுக்கிரன் ஆட்சிங்க. அப்படி இருக்கும்போது இங்க சுக்கிரன் வரும்போது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க. இங்கே வைகாசி மாசங்க, இது வந்து இந்த ஐப்பசி மாச கணக்குல வரும். இந்த ஐப்பசி மாசம் சூரியன் இங்க இருப்பாரு, ஆனா இங்க நீசம் அடைஞ்சிருவாரு. நீசம் அடையும் போது சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது அது பெரிய பாதிப்புல கொடுக்காதுங்க. மற்ற வீடுகளை பொறுத்த மட்டும் இப்ப உதாரணத்துக்கு இதை சொல்றாங்க, வந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டு அதிபதி ஆட்சியா இருக்காரான்னு பாருங்க. இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருங்க, சனி. அந்த சனி வந்து ஆட்சி அடைஞ்சிருக்கணும். ஆட்சி அடைஞ்சிருந்தா அந்த பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இந்த பாருங்க, இங்க பாருங்க சூரியன் சுக்கிரன் போட்டிருக்காங்க. இங்க சுக்கிரன் உச்சம்ங்க, இங்க சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. இருந்தாலும் குரு இந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பாதிப்புகளை அஸ்தங்க பாதிப்புகள் இருக்கிறது இல்லைங்க, நன்மைகள் தான் நடக்குதுங்க. அதே சமயம் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்தும் போது இங்க சுக்கிரன் உச்சம் அடையும் போதும் அது பெரிய அந்த அளவுக்கு கெடுதல் பலன்கள் இருக்கிறது இல்லை. இங்கதாங்க உண்டு. ஏன்னா இது நீசம். இங்க சுக்கிரன் நீசம் அடையும் போது சூரியன் சேரக்கூடாது. சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பலன்களை அது சுக்கிரன் சுத்தமாவே கொடுக்கறது இல்லைங்க. ஆனா இந்த சுக்கிரனோட இருந்த சூரியன் நல்ல யோகத்தை கொடுப்பார். நம்ம டக்குன்னு அதை மாற்றி பார்த்துக்கணும். ஏன்னா பாவக்கிரகங்கள் சுபகிரகங்களோட சேருதுங்களா, பாவக்கிரகங்கள் சுபகிரகங்களோட சேரும்போது இப்ப திசை வருதுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர திசை வருதுங்க, இங்க இருந்து சுக்கிர திசை நல்லா பண்ணாதுங்க. ஆனா லக்னத்தை பொறுத்து மாறுங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து மிதுன லக்னங்க, லக்னத்துக்கு 4ல சுக்கிரனுங்க, அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது. கடக லக்னங்க 3ல சுக்கிரனுங்க, அப்படின்னா அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா பண்ணா சூரியன் திசை சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சுப கிரகங்களோட சேர்ந்திருக்கிறதுனால சூரிய திசை நல்லா இருக்கும். இப்படிதாங்க நம்ம பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம் அடைகிறது அப்படின்னாலே இந்த சூரியனோட இணைந்து பாதிக்கப்படுறோம், அவ்வளவுதான். மற்றபடி மற்ற கிரகங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த சாட்ல